இந்த கிளாஸில் நம்ம இன்னொரு ஃபார்முலா பார்க்கலாம். அதாவது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 இயர்ஸுக்கு கொடுத்துட்டா 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்தா பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதில் என்ன ஃபார்முலா அப்படின்னீங்கன்னா, the difference between simple interest and compound interest is equal to for 2 years. 10 வருஷத்துக்குலாம் கிடையாது, 2 years, 2 வருஷத்துக்கு இதுதான் ஃபார்முலா. for 2 years is equal to P into P is a principal R divided by 100 to the power 2. இதுதான் முக்கியமான ஃபார்முலா. ஃபார்முலா என்ன அப்படின்னா, the difference between தனி வட்டிக்கும் தனி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 ஆண்டுக்கான வித்தியாசம் 2 ஆண்டுக்கான வித்தியாசம் is equal to P into R by 100 to the power 2. P is the principal asal, R is the rate of interest in percentage. This is a very very important formula. இப்படி கேட்பாங்க. இப்படி கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். என்ன பிரின்சிபல் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அந்த பிரின்சிபல்ல இருந்து நம்ம போட்ட சரியான்னு பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். தனி மற்றும் கூட்டு வட்டிக்கு உள்ள 2 ஆண்டுக்கான வித்தியாசம் 800 ரூபாய். ஸோ இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. The difference between simple interest and compound interest value is given, that is 800. 800 is equal to ஆண்டு வட்டி 10%. There are 3 variables. இது ஒரு வேரியபிள் P, இது R, எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் இல்லையா? இப்போ இது கொடுத்து இது கொடுத்துருந்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். 2 வேல்யூஸ் கொடுக்கணும், அப்போ தான் நம்ம 3ஆவது வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் வந்து இந்த டிஃபரன்ஸ் கொடுத்துட்டா வருஷத்துக்கு 2 இயர்ஸ். இந்த ஃபார்முலா வந்து ஒன்லி ஃபார் 2 இயர்ஸ் தான். 3 இயர்ஸ்க்கு ஒரு வேறு ஃபார்முலா இருக்கு, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ R is given, the difference between this is given. How to find it? It's very simple. P ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். P into this is R 10 divided by 100 square. Okay, I can write like this. This is 800 is equal to P into 10 by 100, again 10 by 100. Okay, clear? இப்படி எழுதலாம். So again this will become P 800 is equal to P into 100, 10 into 10 100 to the power. Okay, that's enough. So 800 into 100, that is equal to P. P is equal to 80,000. asal வந்து 80,000. This way you have to work out 2 வருஷத்துக்கான ஃபார்முலா இதுதான். ஓகே, புரியுதா? இப்போ இது சரியா, வெதர் இட் இஸ் கரெக்டா பார்க்கணும். ரொம்ப சிம்பிள். திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த P ஒரு 80,000 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க இல்லையா? சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த வேல்யூவை இங்கே 100 into 80,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 800 ருபீஸ் கிடைக்கும் இல்லையா? இப்போ அதில் டிஃபரன்ஸ் வந்து 800. டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன வேணும்? 800. டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 800. அவ்வளோதான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும், R வேணும் அப்படின்னா R வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ பியும் இதுவும் கொடுத்துருவாங்க, R கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் வேல்யூ டிவைடட் பை P, R by 100, இது ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்புறம் திருப்பி அதை சிம்பிளிஃபை பண்ணி R கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 3ல் 2 கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு முக்கியமான இந்த ஃபார்முலா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 ஆண்டுக்கான, ரொம்ப முக்கியம், 2 ஆண்டுக்கான வித்தியாசம். வேலிட் வந்து 2 இயர்ஸ். இந்த 2 வருஷம் இருந்தாலும் இது வேலிட் ஆகும். அடுத்தது
3 வருஷத்துக்கு என்னன்னு பார்க்கலாம். கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன பார்க்கலா, இது இது எழுதிக்கணும். R/100 ஸ்கொயர் இன்டு 3 + R/100 இதுதான் ஃபார்முலா. இது ரெண்டாவது ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா this is for 2 years லாஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது 3 years தான் இதான் ஃபார்முலா. இதுலேயும் 3 வேரியபிள் தான். இந்த டிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க, பிரின்சிபல் கொடுக்க மாட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ எப்படி பி கண்டுபிடிக்கிறது? இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் கொடுத்தா எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது? ஸோ 3 வேரியபிள் 2 கொடுத்தா நம்ம ஒன்று கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதே ப்ராப்ளம் தான். நான் 3 years 3 ஆண்டுக்கான வித்தியாசம். அப்போ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா. ஏன் 3 years 3 வருஷம் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2 years தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ 800 is equal to P நமக்கு தெரியாது. P R 10/100 ஸ்கொயர் into 3 + 10/100. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 800 is equal to P into 1/10 ஸ்கொயர் into 100 310. அப்போ இதை அடிச்சிங்கன்னா 31/10 இல்லையா? இப்போ P 800 is equal to P into, so this is 0.1 square into 31 3.1. அவ்வளோ. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து பியோட இருக்கும். ஸோ 800 is equal to P into 0.01 into 3.1. So 0.01 into 3.1, that is equal to P into 0.031. Okay, 0.031 is equal to 800. 800 divided by 0.031 is equal to P. So 800 divided by 0.031 is equal to 25,806. P is equal to 25,806.75 pies. Okay, this is the value of P. இது ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதான் இதனுடைய P. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இப்போ 2 வருஷத்துக்கு கொடுத்தா எப்படி போடுறது? அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் இதை பார்க்கணும். இதை பார்த்துட்டு அது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதே வச்சுட்டு இந்த ஃபார்முலா P into R/100 to the power 2 into 3 plus R/100. இது இந்த 2 ஃபார்முலாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் சிம்பிளாக இருக்கும், நம்ம ஈஸியாக. ப்ராப்ளம் நம்பர் 14. ரூபாய் 6400க்கு 6.4% வட்டி விகிதம் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? இதுதான் வந்து கொஸ்டின். அப்போ 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. என்ன ஃபார்முலா? P into R/100 power 2. இந்த ப்ராப்ளத்தில் P கொடுத்துட்டாங்க. P is equal to 6,400 and the rate of interest R is equal to 6 into 1/4. So R is equal to 25/4.
I can write like this. Okay, ரெண்டு வேல்யூ கொடுத்து P கொடுத்தாச்சு, R மூணு வேரியபிள் ரெண்டு கொடுத்தாச்சு, வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். 6400 into 25/4 divided by 100 square. போட்டிங்கன்னா 6400 25/400 power 2. So that is equal to 6400 25/400 into 25/400. Then you can simplify பண்ணீங்கன்னா, so the difference between simple interest and the compound interest for 2 years and the formula is 6400 into 5/80 into 5/80. Okay, so this is 6400 25 divided by 6400. So the difference is rupees 25. So this way you have to work out this problem. Difference எவ்வளவு? 25 ரூபா. 25 ரூபா தான் ஆன்சர்.